வெல்கம் டு சாம்சரஸ் சேனல். ஆர்ஆர்பி எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துட்ருக்குறோம். அதில் இன்றைக்கி ஹிஸ்ட்ரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், அடிமை வம்சத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் இல்துமிஸ், பால்பன், ரஷ்யா, குத்புதீன் ஐபக். ஆன்சர் குத்புதீன் ஐபக். அடிமை வம்சம்னா என்ன அப்படின்னா அதோட இன்னொரு பேர் என்னன்னா மம்லுக் வம்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மம்லுக் அப்படின்னா என்ன மீனிங்னா சொந்தமானது அப்படின்னு அர்த்தம். அவர் குத்புதீன் ஐபக் யார் அப்படின்னா முகமது கோரியினுடைய தளபதி. முகமது கோரியை கொல்லப்பட்ட பிறகு 1206 1210 வரலும் ஆட்சி செய்தார். இவர் தான் அடிமை வம்சத்தையே நிறுவினார். இவருடைய மருமகன் தான் இல்துமிஸ். அடிமை வம்சத்துடைய தலை சிறந்த அரசர் இல்துமிஸ். இவர் தலைநகரை லாகூர்லேருந்து டெல்லிக்கு மாற்றினார். இவருடைய பொண்ணு தான் ரஷ்யா. அடிமை வம்சத்தின் பெண் அரசி யார் அப்படின்னா ரஷ்யா. அதுபோக மிகச்சிறந்த அரசர் பால்பன். நெக்ஸ்ட்டு, பின்வருபவர்களில் 1857 ஆண்டு நடைபெற்ற சிப்பாய் கழகத்துடன் தொடர்பில்லாதவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப், கோபாலகிருஷ்ண கோகலே, தாந்தியா தோப். ஃபஸ்ட்டு சிப்பாய் கழகத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னா ராணி லட்சுமிபாய், நானா சாஹிப், தாந்தியா தோப், மங்கள் பாண்டே, மான்சிங், குன்வர் சிங். இப்போ கலந்துக்காதவர் யாருன்னா கோபாலகிருஷ்ண கோகலே. அவர் கோபாலகிருஷ்ண கோகலே ஒரு மிதவாதி. அவருக்கு வன்முறை பிடிக்காது, வன்முறையை தவிர்த்துருவார். ஸோ நம்ம ஆன்சர் கோபாலகிருஷ்ண கோகலே. நெக்ஸ்ட்டு, துளசிதாசர் பின்வரும் எந்த மன்னருடைய சமகாலத்தவர்? ஆப்ஷன் பாபர், அக்பர், ஷாஜஹான், ஜஹாங்கீர். ஆன்சர் அக்பர். துளசிதாசர் ராமசரித மானஸ் அப்படிங்கிற நூலை எழுதினார். அவருடைய சமகாலத்த முகலாய மன்னர் தான் அக்பர். நெக்ஸ்ட்டு, 3வது பானிபட் போரில் மராட்டியர்கள் டேஸால் தோற்கடிக்கப்பட்டார்கள்? ஆப்ஷன் முகலாயர்கள், ஆப்கானியர்கள், ஆங்கிலேயர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆன்சர் ஆப்கானியர்கள். எப்போ 3வது பானிபட் போர் நடந்துச்சு அப்படின்னா 14 ஜனவரி 1761. நெக்ஸ்ட், அக்பரை எதிர்த்து துணிச்சலுடன் போரிட்ட புகழ்பெற்ற அரசி சாந்த் பீவி கீழ்வரும் எந்த ஆட்சி பகுதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பேரார், காண்டேஷ், அகமது நகர், பீஜப்பூர். அவங்க பீஜப்பூரையும் ஆட்சி செய்திருக்கிறாங்க, அகமது நகரையும் ஆட்சி செய்திருக்கிறாங்க. எப்போ அக்பரை எதிர்த்து போரிட்ட போது எங்கே இருந்தாங்க அப்படின்னா அகமது நகரில் இருந்தாங்க. 1595 1600 வரலும் அகமது நகரை ஆட்சி செய்தாங்க. அக்பரை எதிர்த்து போரிடும்போது பீஜப்பூரில் எப்போ ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னா 1580 1590 வரலும் ஆட்சி செஞ்சாங்க. அப்போ ஆன்சர் அக்பரை எதிர்த்து எப்போ போரிட்டாங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் அகமது நகர். இந்திய சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் ஜேபி கிருபாலினி. இந்தியா சுதந்திரம் அடைந்த பொழுது தேசிய காங்கிரஸின் தலைவர் ஜேபி கிருபாலினி. நெக்ஸ்ட் கொஸ்டின், செம்பு அடையாள நாணயம் டேஸால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஆப்ஷன் அலாவுதீன் கில்ஜி, ஷெர்ஷா சூரி, முகமது பின் துக்ளக், ஃபெரோஸ் ஷா துக்ளக். செம்பு நாணயம்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஷெர்ஷா சூரி. அதுவே செம்பில் கரன்சி அப்படி காப்பர் கரன்சினா முகமது பின் துக்ளக். இங்கே நம்மளுக்கு நாணயம்னு சொன்னதுனால ஷெர்ஷா சூரி. அதை கரெக்டாக இங்கிலீஷில் ஒரு கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. காயின்னு சொல்லி இருந்துச்சுன்னா ஷெர்ஷா சூரி, காப்பர் கரன்சின்னு சொல்லி இருந்துச்சுன்னா முகமது பின் துக்ளக். அடுத்த கொஸ்டின், சிந்து, கங்கை மற்றும் ஜமுனாவினுடைய பள்ளத்தாக்குகள் அனைத்தும் முதல் முறை எந்த அரசின் கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் சந்திரகுப்த மௌரிய, அசோகர், சந்திரகுப்தர், பிருத்திவிராஜ் சவுகான். ஆன்சர் சந்திரகுப்த மௌரியர். நெக்ஸ்ட்டு, அக்பர் ஆட்சியில் வருவாய் அமைப்பை நிர்வகித்தது யாருன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் பைரம் கான், மான்சிங், பீர்பால், தோடர்மால். ஆன்சர் தோடர்மால். அக்பரோட வருவாய் அமைச்சர் யார் அப்படின்னா நிதி அமைச்சர் யார் அப்படின்னா தோடர்மால். அவர் தான் சாப்ட் முறை அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணார். நெக்ஸ்ட்டு, முகமது பின் துக்ளக் அவரது தலைநகரை டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்ற காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் வர்த்தகத்தை அதிகரிக்க, இஸ்லாமிய மதத்தை பரப்புவதற்கு, டெல்லி மக்களை தண்டிக்க, மங்கோலிய படையெடுப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு. ஆன்சர் மங்கோலிய படையெடுப்பிலிருந்து தப்பித்து கொள்வதற்கு. இதே கொஸ்டின் முகமது பின் துக்ளக் அவரது தலைநகரை டெல்லியிலிருந்து
தௌலதாபாத்துக்கு மாற்ற காரணம்னு கூட கேட்பாங்க. ஏன் அப்படின்னா தேவகிரியை இவர் வந்து பேர் மாற்றிட்டார் தௌலதாபாத்துன்னு. ஸோ தேவகிரின்னு கொடுத்துருந்தாலும் இதே தான், தௌலதாபாத்துன்னு கொடுத்துருந்தாலும் இதே தான். ஓகே, நெக்ஸ்ட். பிந்தைய வேதகால தெய்வங்களில் அதன் முக்கியத்துவத்தை பொறுத்து எவ்வாறு வரிசைப்படுத்தப்படுகின்றன? ஆப்ஷன் இந்திரா, விஷ்ணு, பிரஜாபதி, ருத்ரா. ஃபஸ்ட்டு பிரஜாபதி, செகண்ட் ருத்ரா, தேர்டு விஷ்ணு, ஃபோர்த்து இந்திரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவில் காணப்படாத ஹரப்பா நாகரிக இடம் எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆப்ஷன் மொஹஞ்சதாரோ மற்றும் ஹரப்பா, லோத்தல் மற்றும் காளிபங்கன், பன்வாலி மற்றும் ரோபர், லோத்தல் மற்றும் ரோபர். இப்போ மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில், காளிபங்கன் வந்து ராஜஸ்தானில் இருக்குது, பன்வாலி வந்து ஹரியானாவில், ரோபர் வந்து பஞ்சாபில். அப்போ இதில் வந்து இந்தியாவில் இல்லாத இடம் எதுன்னு கேட்குறாங்க. அப்போ மொஹஞ்சதாரோவும் ஹரப்பாவும் தான் பாகிஸ்தானில் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து மொஹஞ்சதாரோ, ஹரப்பா. இந்த ஹரப்பா நாகரிகம் எங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சியில் கண்டறியப்பட்டது அப்படின்னா 1400 இடங்களில் கண்டறியப்பட்டது. அதில் 925 இடங்கள் வந்து இந்தியாவில் தான் இருக்குது. வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்ல வீடியோஸ் தொடர்ந்து பார்த்து நீங்கள் சீக்கிரமாக போஸ்டிங் வாங்க. என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.